ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைன்லேயே கூட வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து சாரதி.பரிவாகன் .gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் கூட நீங்கள் அதை பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் லைசன்ஸ் எல்எல்ஆர்னு சொல்லுவாங்க, லேர்னிங் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, எல்எல்ஆர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லேர்னிங் லைசன்ஸ் வாங்கி நமக்கு வந்து ஒரு மாதம், அதாவது 30 நாள் கழித்து நம்ம வந்து போய் ஆர்டி ஆஃபீஸில் நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ஓட்ட தெரியும் அப்படிங்கிறத காட்டணும். ஸோ அது வந்து இதோட இது பார்த்திங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் செல்லுபடியாகும். அந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம டிரைவிங் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து போய் நம்ம அவங்ககிட்ட ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எல்ஆர் வந்து ஃபார்ம் 1 வந்து பண்ணுறதுக்கு ஒரு 151 ரூபா செலவாகும். ஃபார்ம் 2க்கு வந்து ஒரு 151 ருபீஸு. அடுத்து வந்து டெஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 ருபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ டோட்டல் இதுக்கு வந்து டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா வந்து எல்எல்ஆர் லேர்னிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 30 நாள் கழிச்சு நல்லா ஓட்ட தெரிஞ்சு கற்றுக்கிட்ட பிறகு நம்ம போய் வந்து லைசன்ஸ்க்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி போய் டெஸ்ட் டிரைவ் வந்து போகணும். அந்த டெஸ்ட் டிரைவில் அப்போ வந்து பார்த்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஆர்டிஓ வந்து லைசன்ஸ் வந்து கொடுப்பாரு. இது லைசன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 40 ரூபா ஆகும். அடுத்து வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்மகிட்ட கார் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா, நம்மகிட்ட கார் இல்லை அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அவங்களே வந்து கார் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த 100 ருபீஸ்ல கவர் ஆகாது. அடுத்து வந்து கியர்டு நான் கியர்டு 2 வீலர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. இதே வந்து லைட் மோட்டார், கார்ல லைட் மோட்டாரா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 150 ரூபா. இதே வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா 500 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த 3ல ஏதோ ஒரு ஃபீஸ் தான் வந்து நமக்கு வரும். அடுத்தது வந்து ஸ்மார்ட் கார்டு ஃபார்ம் 7, அதாவது நம்ம ஸ்மார்ட் கார்டாக கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 200 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம இந்த கியர்டு நான் கியர்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஒரு 440 ரூபா தான் வந்து செலவாகும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 790 ரூபா இருந்ததுன்னா கியர்டு நான் கியர்டு 2 வீலர்ஸ் வந்து வாங்கிடலாம். இதே வந்து 840 ரூபா இருந்தது அப்படின்னா நம்ம 4 வீலர் வந்து லைட் வெஹிக்கிள்ஸ் வாங்கிடலாம். இதே 1290 ரூபா இருந்தது அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் காஸ்ட். ஆனா பொதுவாக வந்து எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா, டிரைவிங் ஸ்கூல் மூலமாவோ இல்லை வந்து புரோக்கர் மூலமாவோ போனீங்க அப்படின்னா 3000 ரூபா வந்து நம்ம நார்மல் இந்த 2 வீலருக்கு வாங்குறாங்க. இதே வந்து 4 வீலர் வாங்கணும் அப்படின்னா ஓட்டி பழகிறதோட சேர்த்து 6000 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. இதே ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து இடைத்தரகர்கள் வந்து பண்றதுதான். இப்போ நீங்க வெப்சைட்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஈஸியா வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அது வந்து சிரமம். ஸோ அதுல வந்து நம்ம ஃபாலோ பண்றதும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம ஈஸியா வந்து பண்ணணும் அப்படிங்கறதுனாலையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடைத்தரகர் மூலமா போறாங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஆனா மினிமம் வந்து இதுக்கு 3000 ரூபாய், இதுக்கு 6000 ரூபாய் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது இல்லாம நம்மளால லைசன்ஸ் வந்து வாங்க முடியாது. ஸோ நேர்வழியில போய் வாங்கலாம். ஸோ வாங்குறப்ப வந்து உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து இதை வந்து பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படிங்கறனால நிறைய பேர் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து லைசன்ஸ் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாலேயோ எடுக்கணும்னா உள்ள ப்ரொசீஜர். ஸோ மெயினா தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொசீஜர் தான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.